அகிலன் கடை வீதி வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். கையிலே மல்லிகைப்பூ நல்லா வாங்கி வந்தான். அப்போ எதாச்செயலாக அவருடைய நண்பர் முகிலன் அவனை சந்திக்கின்றான். சந்தித்து, கலக்கிறிய மனைவி மீது அவ்வளோ பாசமா, மனைவிக்கு பூலாம் வாங்கிட்டு போகிற, வெரி குட். உடனே அகிலன் சொல்கிறான், அதெல்லாம் என்ன, உண்மையிலே அது வாழ்க்கையினுடைய யதார்த்தம் தானே. ஒவ்வொரு ஆண் மகனின் வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருப்பார். உதாரணமாக எடுத்துக்க, அமெரிக்க அதிபரை எடுத்துக்கொள். அமெரிக்க அதிபர் ஆண்ட்ரூ ஜாக்சன். அவர் எழுத படிக்க தெரியாதவர். ஆனால் அவருடைய மனைவி ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து எழுத படிக்க சொல்லிக் கொடுத்து நல்ல ஒரு உயர்ந்த ஒரு மனிதராக, மாபெரும் மனிதராக மாற்றினார். இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேட்டுக்க. மோட்டார் மன்னன் என்று அழைக்கப்படக்கூடிய ஹென்றி ஃபோர்டு, மகிழுந்து அதை கண்டுபிடித்தவர், கார். அப்போ ஒரு காலத்தில் அவருடைய நிறுவனம் அந்த எல்லாமே தோல்வியை கண்டது, நஷ்டத்தை சந்தித்தது. அப்போ எல்லாருமே அவரை விட்டு போயிட்டாங்க, பணியாளர்கள் எல்லாம் வேலை விட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்திலே அவருடைய மனைவி தான் அவரோடு கூட இருந்து அவருக்கு ஊக்கமூட்டி அந்த தொழிலை, நஷ்டமாகி அந்த தொழிலை, தோல்வியடைந்த தொழிலை வெற்றியடைய செய்தார். அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான் முகிலன், அவருடைய நண்பர். சரி, ரொம்ப நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி, உன் மனைவி அப்படி என்ன செஞ்சா, உன் வெற்றிக்கு பின்னால் உன் மனைவி இருக்கிறா அப்படிங்கிறதுக்கு என்ன, எப்படி சொல்லு அப்படின்னா. அகிலன் சொல்கிறான், நான் ஒரு நாவல் எழுத ஆரம்பித்தேன். அதை எழுதி முடிக்கிற வர அவள் தொந்தரவு இல்லாமல் அவள் அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டான். அதுதான் எனக்கு வெற்றி. அவள் இருந்திருந்தானே நான் எழுதி முடிச்சிருக்கவே முடியாது. அன்புக்குரியவர்களே, குடும்பம் என்பது ஒரு கோவில், பல்கலைக்கழகம். குடும்பம் என்பது ஒரு விண்ணகம், ஒரு மோட்சம் என்றெல்லாம் மூதறிஞர்கள் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், குடும்பம் என்பது மோட்சமா நரகமா, அது உங்களுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது உண்மைதான். ஒரு குடும்பத்தை சந்தோஷமாக இருக்கிறதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் கணவன் மனைவி அவங்க 2 பேர் கையில் தான் இருக்கிறது. சரி, இன்னைக்கு 2ஆம் வாசகத்திற்கு வாருங்கள். இன்னைக்கு நாம் இத்தகைய சூழலிலே